எல்லோருக்கும் வணக்கம். நான் நேற்றுக்கே சொன்ன ரத்தச்சோகை பற்றி என்னென்ன செய்யணுன்றது இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்றும் வேண்டாங்க, கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை நல்லா நிழல்ல உலர்த்தி அதை நல்லா கல்வத்தில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுபோக சுக்கு, தோல் நீக்கிய சுக்கு, அது இது சூரணம் ஒரு 60 கிராம். வெள்ளை கரிசலாங்கண்ணின்ற சூரணம் 60 கிராம், சுக்குனுடைய சூரணம் 20 கிராம், அதே மிளகினுடைய சூரணம் 20 கிராம், திப்பிலியுடைய சூரணம் 20 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துங்க. இரவு படுக்கும்போது 1 ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து அதை நல்லா உள்ளங்கை போட்டு நல்லா குழப்பி சாப்பிட்டு வந்தாங்கன்னா போதும், எல்லாம் சரியாயிரும். ஒரு 3 மாதம் இதை சாப்பிட்டா போகிறோம். இவங்க இந்த கீரை வகைகளை நல்லா சாப்பிடணும். நான் சொன்ன ஜூஸையும் சாப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி விதைன்னு ஒன்று இருக்குது. அந்த இதையை வாங்கி நீங்கள் டெய்லி காலையில் தண்ணியில் கலக்கி சாப்பிட்டு வாங்க, இல்லை பாலில் கலக்கி சாப்பிட்டு வாங்க, ரத்தம் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் முத்திரையில் பார்த்தீங்கன்னா, பிராண முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரையை செய்யணும். இது எப்படி வேணால் உட்காந்துட்டு செய்யலாம். ஆனால் நீங்கள் எந்த முத்திரை செய்தாலும் உடம்பு நேராக இருக்கணும். இந்த பிராண முத்திரைங்கிறது மோதிர விரலையும் சுண்ட விரலையும் நம்ம கட்டை விரலோட இணைச்சி மற்ற ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நேராக நீக்கி வைக்கணும். இது காலையில் 1/4 மணி நேரம், மத்தியானம் 1/4 மணி நேரம், சாயந்தரம் 1/4 மணி நேரம் செய்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரத்தம் ஆஹா அப்படியே நல்லா ஊறும். இதை செய்து பயன்பெறுக. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.